இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கிய திட்டம் போட்டபடியே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலியை கார்த்திக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. இதை போட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நான் கூட எதிர்பார்க்கலங்க. கொளுத்தி போட்ட தீ பார்த்தீங்கன்னா அனலாக பற்றிக்கிட்டு எரியுதுன்னு தாங்க சொல்லணும். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் நம்ம ஜானகிக்கும் பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க. நாம் இந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துக்காக ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா இந்த விஷயத்திலே நம்மளை அஞ்சலி ஏமாத்திருக்கா. இன்னும் என்னென்ன மாதிரியான பித்தலாட்டம்லாம் செஞ்சுருப்பாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் அடைஞ்ச நம்ம ஜானகி பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலியை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அடின்னு தின்னு துவைச்சி எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு சும்மா இல்லாமல் இதுக்கு மேலேயே நான் உன்னை விட்டு வச்சுருந்தா என் குடும்பத்துக்கு தான் கேடு, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே இழுத்து தள்ளிடுறாங்க. இது மட்டும் போதாது, என்னுடைய மருமக இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தல, இதுக்கு மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அத்தை முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே என் முகத்துலேயே முழிக்காத, உனக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேரு, இன்னையோட சரி உன்னுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான ரிலேஷன் இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாருங்க நம்ம கௌதம். சரி, அது ஒரு பக்கம் போனாலும் எப்படியோ ஒன்று அஞ்சலி தாங்கிப்பாங்க. அது அதுக்கு இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்த்தா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி அஞ்சலியை கைது பண்ண சொல்லிடுறாங்க. போலீஸும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது இந்த மாதிரி தான் பொய் கேஸ் கொடுத்து இலக்கியாவை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கா, அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி இவன் மேலே கேஸ் கொடுக்குறோம், இவளை அஞ்சலியை முதல்ல கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கேஸை திருப்பி விட்டுறாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம்ன்றதுக்கு இது தாங்க எடுத்துக்காட்டு. இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான், என்ன எப்போ நடக்குன்றதே யாருக்குமே தெரியாதுங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை. யாருக்கு நம்ம நல்லதை பண்ணுறோமோ நல்லது தான் நடக்கும், கெட்டது பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி நமக்கும் கெட்டது தாங்க நடக்குன்றதுக்கு இது தாங்க எக்ஸாம்பிள். அவங்களும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் லேடி கான்ஸ்டபிளும் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலியை அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க நம்ம இலக்கியாவுக்கு எப்படியோ நம்ம ரூட்டு கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க.